தஞ்சாவூர் ஒரத்தநாட்டில் நடைபெற்ற தாவேக்க நிகழ்ச்சியில் விஜய் பட பாடலுக்கு நடனமாடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியை அதிரடியாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். வீடியோ வெளியாகி சர்ச்சையானதும் துறை ரீதியாக நடவடிக்கை எடுத்ததன் பின்னணி என்ன? 20 ஆண்டுகளுக்கு முன்பு விஜய் நடிப்பில் வெளியான சிவகாசி திரைப்படத்தில் இடம்பெற்ற இந்த பாடல் மீது ஈர்ப்பு கொண்ட ஆசிரியை ஒருவர் தனக்கென ஒரு மேடை கிடைத்ததும் நயன்தாராவுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் அரங்கை ஆதர வைத்திருக்கிறார். இந்த ஆட்டத்தை பள்ளி ஆண்டு விழாவிலோ அல்லது நடன பயிற்சியிலோ ஆடியிருந்தால் பிரச்சனை இல்லை. கட்சி நிகழ்ச்சியில் அதகலம் செய்ததால் தான் பாராட்டுக்கு பதில் பணியிடை நீக்கத்தை பரிசாக பெற்றிருக்கிறார் ஆசிரியை. நடந்தது என்ன? தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அருகே பிண்ணையூரைச் சேர்ந்தவர் கிருஷ்ணவேணி. 58 வயதான கிருஷ்ணவேணி சங்கரநாதர் குடிகாடு ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றி வந்தார். அத்துடன் வெள்ளத்தேவன் விடுதி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் பொறுப்பு தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். ஆசிரியை என்பதால் NGOக்கள் சார்பில் நடைபெறும் சமூக நலன் சார்ந்த பல்வேறு நிகழ்ச்சிகளிலும் அவர் பங்கேற்றும் வந்திருக்கிறார். அண்மையில் ஒரத்தநாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் மகளிர் தின விழா கொண்டாடப்பட்டது. வழக்கத்திற்கு மாறாக அரசியல் நிகழ்வு என தெரிந்தே அதில் தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி பங்கேற்றிருக்கிறார். விழாவில் பங்கேற்றதுடன் மேடையில் விஜயின் சிவகாசி பட பாடலுக்கு நடனம் வேறு ஆடியிருக்கிறார். விஜயின் முரட்டு ரசிகையாக இருப்பாரோ என அங்கு இருந்தவர்கள் நினைக்க தோன்றும் அளவுக்கு மேடை ஏறி பட்டையை கிளப்பியிருக்கிறார் கிருஷ்ணவேணி. 20 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான படப்பாடலின் நடன அசைவுகளை பல முறை ஒத்திகை பார்த்தவர் போலவே பிரித்து வைத்திருக்கிறார். சுமார் 3 நிமிடங்கள் வரை நான் ஸ்டாப்பாக கோடம்பாக்கம் ஏரியா பாடலுக்கு கோடம்பாக்கம் லெவலில் கலக்கல் நடனமாடி அரங்கத்தையே அதிர வைத்திருக்கிறார். பள்ளியின் தலைமை ஆசிரியையா அல்லது நடன ஆசிரியையா என சந்தேகம் கொள்ளும் அளவிற்கு நேர்த்தியாக ஆடியதை அங்கிருந்தவர்கள் பலரும் தங்களது செல்போனில் படம் பிடித்திருக்கின்றனர். இதில் யாரோ ஒருவர் ஆசிரியைக்கு புகழ் தேடி தருவதாக நினைத்து அந்த வீடியோவை இணையத்தில் வேறு பதிவிட்டிருக்கிறார். அந்த வீடியோ ஒரத்தநாடு கடந்து பல்வேறு பகுதிகளிலும் உள்ளவர்களின் செல்போன்களில் ஒலித்திருக்கிறது. அதே வேளையில் அரசு பள்ளி ஆசிரியை ஒருவர் எப்படி அரசியல் கட்சி விழாவில் பங்கேற்கலாம் என கண்டன குரல்களும் எழுந்தன. அரசியல் நிகழ்வில் பங்கேற்றதுடன் சினிமா பாடலுக்கும் நடனமாடியது சர்ச்சையில் அவரை சிக்க வைத்தது. வீடியோ பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளின் பார்வைக்கும் சென்றிருக்கிறது. இதை அடுத்து தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அவரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் மதியழகன் உத்தரவிட்டுள்ளார். ஒரு பள்ளியின் தலைமை ஆசிரியை என்கிற பொறுப்பின்றி கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்று விஜய் பட பாடலுக்கு மேடையில் நடனமாடிய தலைமை ஆசிரியைக்கு பணியிடை நீக்கும் பரிசாக கிடைத்த சம்பவம் ஒரத்தநாடு பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.